கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இந்த மேட்சோடைய ரிசல்ட் சத்தியமா எனக்கு தெரியாது. 2 டீம்ல எந்த டீமுக்கு வேணாலும் சாதகமா போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி ஜெயிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. அவ்ளோ அவசரமா எதுக்குப்பா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, இது ஐபிஎல்ல தாண்டி வேர்ல்ட் கப் ரிலேட்டடான ஒரு முக்கியமான டாபிக். விராட் கோலி மேல இருந்த மிகப்பெரிய பேர், கெட்ட பேரை கழுவக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கு அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் அப்படியே பின்னாடி போகணும். டிசம்பருடைய எண்டு, அது மட்டும் இல்லாமல் ஜான்வரியோட பிகினிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம உலகக்கோப்பையெல்லாம் முடிஞ்சு இல்லையா? ஸோ நம்மளாம் லாஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீரீஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே T20 வேர்ல்ட் கப்புக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி வேண்டாம், ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டலாம். அண்ட் விராட் கோலி புவரான ஸ்ட்ரைக் ரேட், தயவு செஞ்சு அதுக்குள்ளே போகவே கூடாது, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபார்மெட்லையும் அவங்க விளையாடுறதே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ பெருசாக இவங்க 2 பேருக்குமே மேட்ச் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டாங்க. ஆனால் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லைன்னா மேட்ச் பார்க்க வரமாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது, ஸோ இந்தியன் டீமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் டாபிக்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒன் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2-3 டோர்னமெண்ட்ல ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் விராட்டும், அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவும். ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஐபிஎல் உடைய ஓப்பனிங் மேட்ச்லேயே கிட்டத்தட்ட ஒரு முதல் 3 மேட்ச்லேயே விராட் கோலி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். ஆமாம், என்னை பற்றி வர நியூஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பேசுகிற விஷயமும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்ட் கப்புக்கு ஸ்குவாடை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியோட நேம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 500 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இறங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுனால விராட் கோலியை எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இதில் ரொம்ப நாளாக ஒரு மேல இருந்த கெட்ட பேர் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு 35 பால் 40 பால் பிடிச்சி 50 அடிக்கிறதுக்கு அடிக்காமையே இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி T20 கேம் கிடையாது, இந்த T20 கேம் வேற லெவலில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ இப்போ விராட் கோலி சும்மா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு அப்படிங்கிறத மாற்றமே கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபியோட மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா, தர்மசாலா அப்படின்னாலே மனுஷன் 90ஸ்ல தான் ஆடுவார். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் ஒரு 90, 92, ஸோ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வருத்தமான விஷயமா இருந்தாலும், அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. 47 பால்ல 92 ரன் உண்மையாலுமே ஆசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 195 ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் சும்மா பிரில்லியண்டாக ஆடி இருக்காரு. ஸோ இந்த ஃபார்மை வச்சு பார்க்கும்போது இதே டெரிஃபிக் ஃபார்மில் என்னதான் சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும், ஸோ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த இன்னிங்ஸுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சேசிங்கில் நல்லா பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதனால எந்த மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற விஷயம் நல்லா தெரியும். ஸோ ஒரு மேட்ச் 160, 170 டார்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் 30 பால் 40 பால் பிடிச்சா 60 ரன் 50 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கலாம். ஸோ பிகாஸ் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும், விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ மற்றபடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சாலும் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பேட்டிங் ஆட நினைச்சாலும், ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் விராட் கோலியோட பேட்டிங் ஸ்டைல். ஸோ அவர்னால 40 பிடிச்ச 90 அடிக்க முடியும், 40 பிடிச்ச 50 அடிக்க முடியும். ஸோ கேம் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாருங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உண்மையாலுமே மனசை கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு ரைலி ரூசோவுடைய விக்கெட் எடுத்ததுக்கப்புறம், ஸோ ரைலி ரூசோ அவர் 50 அடிச்சதுக்கப்புறம் கன் செலிப்ரேஷன் பண்ணுவார். இவர் விக்கெட் எடுத்துட்டு கன் செலிப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பழைய விராட் கோலி வந்த மாதிரி இருந்தது. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மேட்ச் ஃபுல்லாக பார்க்கல, ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்ட்ரைக் ரேட் கிளாரிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.